வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்காக தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் போட்டுட்ருக்கோங்க. அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. விசுவாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரம் சிம்மராசியில் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமாக அமையக்கூடியது மீனராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது மா மீ மூ மே இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு இங்கே வைக்கலாம். முதல் எழுத்தா திதின்னு பார்த்தோம்னா திதியும் யோகம் பார்த்தீங்கன்னா சோபன யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா தைதுளை கரணமும். ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் இருக்குது. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆந்தை தான். குபேர புள்ளின்னு எடுத்துக்கும் போது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திர நட்சத்திரம் 2 துலாம் ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. தசைன்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் ஓடிட்டு இருந்ததுன்னா கேது தான் எடுத்த உடனே தசாபுத்தி நடத்துவாங்க. அது ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7, ராகு ஒரு 18. இத்தனை தசைகளும் நல்லா மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா சரிங்களா, அம்மா அப்பாவை நல்லா டாப்புக்கு கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய குழந்தையா அவங்க இருப்பாங்க. நல்ல வருமானத்தை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்கும். பிரிவுகளை கொடுக்காது, பிரச்சனைகளை கொடுக்காது, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்காது. சரிங்களா, இவங்க ஒரு 50 வருஷத்துக்கு நல்லா வாழக்கூடிய தன்மையை ஒரு சில லக்னங்கள் கொடுக்கும். ஒரு சில லக்னங்கள் பாதகத்தை தான் ஏற்படுத்துவாங்க. அந்த பாதகம் எந்தெந்த லக்னம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க. சரிங்களா, 1 மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம் 4 லக்னமும், அடுத்து மகரம் கும்பம், கிட்டத்தட்ட இந்த 6 லக்னமும் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா, இந்த 6 லக்னத்தை சுபமாவோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் எடுக்காம தவிர்க்கிறது கொஞ்சம் சிறப்பு. சரிங்களா, அப்படி அதில் பிறந்துட்டாங்க, சுகப்பிரசவம் ஆயிடுச்சு, இல்லை ஆப்ரேஷனே பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன மாதிரி பாதகமெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை, பிரிவுலையோ கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போ, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தும். இந்த லக்கணங்கள்லாம் சில சமயம் குழந்தைகளே அது பாதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாங்க. இல்லைன்னா தந்தை விபத்து மூலியமா ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி லக்கணங்கள் தான் இந்த இதை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரி, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆண் குழந்தையா இருந்தால் என்ன பலன், பெண் குழந்தையா இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இது ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அம்மாவுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும். கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும் குழந்தைக்கு. சரிங்களா, இரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சில குழந்தைகளுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டதையும் கொஞ்சம் கொடுக்கும் குழந்தை பிறக்கிற நேரம். ஏன்னா செவ்வாய் உச்சமாகி கேது தொடர்றதுனால அந்த பாதிப்பு கொடுப்போம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. தந்தைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும், புள்ள அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அமைப்பும், தலக்கணம் எப்பயுமே இருக்கக்கூடிய அமைப்பும், வேண்டாத கெட்ட பேரையும் பின்னும் பெறவும் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இதனால பிள்ளை தலக்கணத்தோடய இருக்கிறதுனால மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடியாத யோகத்தையும் இது ஏற்படுத்துவாங்க. அதனால அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரி தான். சரிங்களா, படிப்பு ஆனால் கொஞ்சம் தடைப்படும். ஒரு சில சமயத்தில் தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பிள்ளைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணமாக மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் இது ஏற்படுத்தும். குழந்தை பிறக்கிற நேரம் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும். அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படலாம். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்களா தாய் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதே ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அவன் பேராசைக்கு சொந்தக்காரனாக இருப்பான், திருப்தி அடையாத பையனாக இருப்பான். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளோ சம்பாரிச்சாலும் தந்தைக்கு பயன்படாது. இவனும் சீக்கிரமாக டயர்னஸ் ஆயிடுவான், ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான். இவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. படிப்பு நல்லாவே தடப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் தான் அப்படிங்கிறதை மறக்க வேண்டியதில்லை. பின்னாடி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தாங்கன்னா இன்னும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது நல்லாவே இருக்குது. திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அவங்க மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, அவள் வச்சதுதான் சட்டம். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய மனைவி வந்து அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் பயன்படக்கூடியதும், தந்தை அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தா நல்ல லாபமும், இல்லைன்னா அரசியல் ஈடுபாட்டில் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது.
தந்தைக்கு வண்டி வாகனத்தில் விபத்தை ஏற்படுத்துறதோ, இல்லை குழந்தைகளுக்கு இதய சம்பந்தப்பட்டதோ, இல்லை ரத்த குறைபாடு பிரச்சனையோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் வந்து சேரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை, செரிமான கோளாறு பிரச்சனை, வீட்டில் யாரோ ஒருத்தங்களுக்கு வயது சம்பந்தப்பட்டது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த ஜாதக ரீதியாக கோச்சார பலன் ஏதாவது இருக்குது அப்படின்னா, சொந்தமாக தொழில் தொடங்குறதோ, இல்லை புதுசாக வேலைக்கு போய் ரீஜாயின் ஆகிறதோ, அது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கேது ஓடிக்கிட்டு இருந்தால் வீட்டில் ஒரு நோயாளி கண்டிப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் படுத்த படுக்கையான நோயாளிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பிள்ளையார் கோயில் வழிபாடு எடுத்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? கோச்சாரத்துப்படி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தந்தையை பொறுத்தளவுக்கு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. வீடு கட்டக்கூடிய யோகமும். சரிங்களா? குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் பணம் குடுக்கல் வாங்கல் மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஜாதக ரீதியாக பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு சில பலன்கள் மாறும். உங்களுக்கு துல்லிய பலன் வேணும்னாலும் நீங்கள் பிறந்த நேரத்தை எனக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு துல்லிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.